டெல்லியில் ஜந்தர் மந்தர் மற்றும் கடந்த மாதம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்த மாணவர் போராட்டங்களின் போது நிகழ்ந்த வன்முறை குற்றச்சாட்டுகளை சுயாதீனமாக விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் 5 உறுப்பினர்களை கொண்ட உயர்நிலை விசாரணை குழு அமைச்சிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷன். வணக்கம் வெங்கடேஷன், இந்த விசாரணை குழு எந்தெந்த விசாரணைகளை மேற்கொள்ளவிருக்காங்க? ஏன்னா 2 தரப்புலையுமே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. போராட்டக்காரர்கள் தாக்குனாங்கன்னு சொல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படை தரப்புலையும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அதே போல இவங்க தரப்புலையும் வைக்கப்பட்டுச்சு. அதே போல இந்த விசாரணை குழுல யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் தாங்க. வணக்கம். நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக, குறிப்பாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் டெல்லி காவல்துறையினர் அளவுக்கு அதிகமாக குறிப்பாக தடியடி உள்ளிட்ட விஷயங்களை பயன்படுத்தியது தொடர்பாக இந்த வழக்கு தான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் இப்போது இந்த உயர்நிலை விசாரணை குழு என்பதை அமைத்துள்ளது. இந்த உயர்நிலை விசாரணை குழுவுக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சுபாஷ் ரெட்டி தலைமை தாங்குவார் என்றும், இதன் பிற உறுப்பினர்களாக பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ரவிசங்கர் ஜா இருப்பார் என்றும், உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஷாலிந்தர் கவுர், சிபிஐ முன்னாள் இயக்குனர் ரிஷிகுமார் சுக்லா, மேகாலய முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் எல்ஆர் பிஷ்னோய் ஆகியோர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் கண்காணிக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி வெங்கடேஷன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.